அபிஷேகம் என்றால் என்ன? இந்த அபிஷேகத்தை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? இன்னைக்கு அநேகர் நம்மளை பார்த்து கேட்குற ஒரு பதம், ஒரு கேள்வி, நீங்கள் அபிஷேகம் பெற்றீர்களா என்று கேட்பாங்க. ஸோ இந்த அபிஷேகம்னா என்ன? இந்த அபிஷேகத்தை குறித்து வேதம் என்ன சொல்லுது? இதை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும்? இதை பெற்றுக்கொண்டால் நம்ம லைஃப்பில் என்ன நடக்கும்? அது எல்லாம் நாம் தொடர் சங்கிலிகளாக நம்ம பார்க்க போகிறோம். தெய்வஜனமே, நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது ஸ்பிரிச்சுவல் WF, ஆவிக்குரிய ரகசியங்களை வெளிப்படுத்தும் ஒரு அருமையான சேனல். ஸோ தேவஜனங்கள், இதை தொடர்ச்சியாக பார்க்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எல்லா செவ்வாய்க்கிழமையும் எல்லா வியாழக்கிழமையும் 9 மணி அளவில் நமக்கு அநேக ஆவிக்குரிய ரகசியங்களை பற்றி நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தான் அபிஷேகத்தை குறித்து. இதை குறித்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், வேதத்தில் இதை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, இதை பற்றி தெரிந்தால்தான் இது நமக்கு தேவையா இல்லை தேவையில்லையா என்று நமக்கு புரிதல் உண்டாகும். ஸோ வாருங்க, நம்ம இதை குறித்து டீப்பாக பார்க்கலாம். ஸோ அபிஷேகம் என்றாலே அதனுடைய கிரீக் டேம் கரிஷ்மா என்று அழைக்கப்படுகிறது. இந்த கரிஷ்மா என்ற இந்த வார்த்தைக்கு கிரேஸ், கிஃப்ட், இப்படி பல அர்த்தங்கள் இருக்குது. ஸோ இதனுடைய மைய பகுதியை பார்த்தீங்கன்னா, ஒரு தலையில் ஒரு கிரீடம், ஒரு ஆயிலினால் உண்டாகின ஒரு கிரீடம். அதாவது நம்ம தலையில் ஒரு எண்ணெயினால், ஒரு பாட்டிலில் உள்ள எண்ணெயினால் நம்ம தலையை அவர்கள் தொடும் பொழுது, எப்படி இந்த சாமுவேல் நம்ம தாவீது ராஜாவுடைய தலையில் ஒரு குப்பி தைலத்தை, அதாவது கொம்பு தைலத்தை கொண்டு போய் அவர் தலையில் ஊற்றும் பொழுது அங்கே இன்விசிபிளாக ஒரு கிரீடம் அவர் தலையில் வைக்கப்படுகிறது தான் அந்த அர்த்தமாக இருக்கிறது. ஸோ இன்னைக்கு ஒரு தலையில் ஒரு எண்ணெயை வைக்கும் பொழுது அவங்க தலையில் ஒரு ராஜ்யமே, ஒரு அரசாங்கமே வர்றதுக்கு காரணம் என்ன? அந்த அனாயிண்டிங் ஆயிலில் என்ன தான் இருக்குது? இந்த அனாயிண்டிங் வந்தால் ஏன் ஒருத்தருடைய லைஃப் மாறுது? ஸோ அப்படி இந்த அனாயிண்டிங் உள்ளாடி என்ன தான் இருக்குது? ஆனால் இன்றைக்கி நிறைய பேர் இந்த அனாயிண்டிங்கை பற்றி தெரியாததுனால அதை தவறாக பேசுகிறது கூட நிறைய வாய்ப்பு இருக்கிறது. ஏனால் நம்ம பார்க்குற எல்லாமே ஒரிஜினலான அனாயிண்டிங் நம்ம சொல்ல முடியாது. அநேகர் அபிஷேகம் பெற்றிருப்பார்கள், ஆனால் அவர்களுடைய லைஃப் தேவனுக்கு பிரியமில்லாமல் இருக்கும். ஸோ இதை கண்டு அபிஷேகம் வந்தாலே இவர்கள் எல்லாரும் இப்படி தான் இருப்பார்கள் அப்படின்னு நம்ம நினைத்து விடவே முடியாது. பலமாக அபிஷேகம் பண்ணப்பட்டவர் தான் சிம்சோன். அவருடைய லைஃப்பில் கூட பெரிய பின்மாற்றங்கள் வந்தது. பலமாக அபிஷேகம் பண்ணப்பட்டவர் தான் சவுல் ராஜா. அவர் மந்திரவாதிகளிடத்தில் போகவில்லையா? ஸோ ஒரு மனிதன் அசுத்தமாக வாழுகிறது அவனுடைய சுய விருப்பம். அபிஷேகம் வந்தாலே அவன் பரிசுத்தமாக தான் இருப்பான் என்று சொல்லவே முடியாது. பயங்கரமாக அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான் லூசிஃபர். அவனும் விழுந்து போகிறான். ஸோ அபிஷேகம் பண்ணப்பட்டாலே விழுந்து போயிருவோம் என்று நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. முதலாவது இந்த அபிஷேகம் என்றால் என்ன என்று நாம் தெளிவாக புரிந்து கொள்வோம். வேதத்தின் அடிப்படையில் இதை ஒரு கிரீடமாக வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் லேவியராகமும் எழுதின புஸ்தகத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது 21வது அதிகாரத்தில் 12வது வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்து புறப்படாமலும் தன் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்காமலும் இருப்பானாக. அவனுடைய தேவனின் அபிஷேக தைலம் என்னும் கிரீடம் அவன் மேல் இருக்கிறதே, நான் கர்த்தர் அப்படின்னு அந்த வார்த்தை சொல்லியிருக்கிறது. அந்த நாட்களில் லேவியர்களை அபிஷேகித்தார்கள். அதான் பைபிள் சொல்லுது, ஆரோன் தலையில் ஒரு அபிஷேகம், அது அவனுடைய அங்கியில் எல்லாம் பாய்ந்து சென்றது. அதே போல தான் தெய்வஜனமே, பைபிள் கூட சொல்லுது, ஆரோனை போல அழைக்கப்படாவிட்டால் அப்படின்னு பைபிள் சொல்லுது. ஸோ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு அபிஷேகம் பண்ணப்படுகிறது. அது ஒரு தனிப்பட்ட ரீதி. அது எல்லாருக்கும் அந்த நாட்களில் கிடைக்கவில்லை. இந்த நாட்களிலும் இதனுடைய வித்தியாசம் என்ன என்று நாம் தெளிவாக பார்த்து விடுவோம். ஸோ நம்ம வாஸ்த வசனத்தில் 2 காரியத்தை நீங்கள் கவனமாக பார்க்கலாம். அவங்க தலையில் அவனுடைய தேவனின் அபிஷேக தைலம் என்னும் கிரீடம். நல்லா கவனமாக பாருங்க. இரும்பினால் உண்டான கிரீடம் அல்ல, தங்கத்தினால் உண்டான கிரீடமும் அல்ல. இது என்ன கிரீடம்? அபிஷேக தைலத்தினால் உண்டான கிரீடம். இதை தான் நான் ஆரம்பத்தில் சொல்லியிருப்பேன். தைலம் என்னும் கிரீடம்.
தாவீதுனுடைய தலையில ஒரு தைலத்தை தான் ஊற்றினார்கள். ஆனால் அந்த தைலம் ஊற்றப்பட்ட பிறகு அவன் தலையில் ஒரு இன்விசிபிள் கிரீடம், கண்ணுக்கு காண முடியாத ஒரு அரசாங்கம் அவன் மேல் இறங்கிவிட்டது. வசனம் சொல்லுகிறது, நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். பழைய ஏற்பாட்டில் நம்ம சாமுவேல் தாவீது அபிஷேகம் பண்ண போகும் பொழுது கூட தரிசித்து தான் வாழ்ந்தார். அவர் அவ்வளோ பெரிய தீர்க்கதரிசி, கண்களால் பார்த்து தான் முடிவெடுத்தார். அங்கே 7 திடகாத்திரமான குத்துச்சண்டை வீரர்கள் போல அரசாங்கத்தில் வேலை செய்கிற தாவீதினுடைய அண்ணமார்களை பார்க்கும் பொழுது மூத்தவன் ராஜாவா இருப்பானோ என்று உலகத்துக்கு ஏற்றபடி சாமுவேல் நினைத்தார். அவர் தீர்க்கதரிசி தான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்க வேண்டும். எல்லா தேவ ஜனமும் நாம் விசுவாசித்து தான் நடக்க வேண்டும். அதனால அபிஷேகத்தை நாம் ஒரு கிரீடமாக, கண்களுக்கு தெரிகிற மாதிரி ஒரு கிரீடமாக நாம் ஒரு நாளும் பார்க்க முடியாது. அது கண்ணுக்கு தெரியாத ஒரு கிரீடம். அதை தேவன் கொடுத்து விட்டால் அது தேவனால் பார்க்க முடியும், உங்களால் உணர முடியும், அநேகருக்கு அதை உணர முடியும். ஆனால் அது கண்களுக்கு தெரியாது. ஏனென்றால் அது தைலம் என்னும் கிரீடம். பழைய ஏற்பாட்டில் அது தைலமாக இருந்தது, அது ஒரு எண்ணெயாக இருந்தது. அதனால்தான் ஆண்டவர் சாமுவேலை பார்த்து சொன்னார், நீனும் மனுஷன் பார்க்குற மாதிரி பார்க்காத சாமுவேல் தீர்க்கதரிசியே, நீ என்னுடைய ஊழியக்காரன். நீ ஏன் மனுஷ பிரகாரமாக பார்க்குற? மனுஷனோ முகத்தை பார்ப்பான், நானோ இருதயத்தை பார்க்கிறேன். இவர்கள் எல்லாரும் 7 பேர் அரசாங்கத்தில் இருக்கிறார்கள். இவர்கள் அரசாங்கத்தில் இருந்தவுடன் இவர்கள் அரசனாக மாற வேண்டும் என்று தீர்மானிக்கிறது என்னுடைய நோக்கமல்ல. இவர்களுடைய இருதயங்கள் எனக்கு நன்கு தெரியும். இவர்கள் தேவனை தேடவில்லை, ஆனால் ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கிற ஒரு சிறுவன் உண்டு. அப்பொழுதுதான் சாமுவேல் கேட்கிறார், இன்னும் இந்த வீட்டில் வேற யாராவது இருக்கிறாங்களா? ஏன்னா ஆண்டவர் அபிஷேகம் பண்ண போற ஒரு நபர் இருக்கிறாரு. அவர் ஆள் தோற்றத்தை வைத்து அபிஷேகம் பண்ண மாட்டார் தேவன். அவர் இருதயத்தை பார்க்கிறவர். இருதயத்தை பார்க்கிறவர். அந்த தைல கொம்புக்குள்ள இருந்த அந்த தைலத்தை எடுத்து தாவீதுக்கு மேலே ஊற்றும் பொழுது அவர் தலையில எண்ணெய் தான் போனது. கிரீடம்லாம் ஒன்றும் வரல, தலையில ஒன்றும் தங்க கிரீடத்தை வைக்கல, முத்துகள் பதிந்த கிரீடம் வைக்கப்படவில்லை. ஜஸ்ட் ஒரு ஆயில், ஒரு எண்ணெய் தான் வைக்கப்பட்டது. அதுதான் அபிஷேகம். அவர் ராஜாவாக மாறவில்லையா? உண்மையான கிரீடம் அவர் தலையில் வைக்கப்படவில்லையா? கிரீடம் என்றாலே அதற்கு பின்னாடி இருக்கிறது ஆளுகை, வல்லமை. கிரீடத்துக்குள்ள வல்லமை இருக்குது. ஒரு ராஜா கிரீடம் தரித்து இருக்கிறானா, அவன் கையை நீட்டி இவனை தூக்கில் போடுங்கள் என்று சொன்னால் தூக்கில் போட்டு தான் ஆக வேண்டும். கிளம்புங்கள், யுத்தத்திற்கு போகணும் என்று சொன்னால் எல்லாரும் கிளம்பிதான் ஆக வேண்டும். ஏனால் யாருக்கு தலையில் கிரீடம் இருக்குதோ அங்கே அதிகாரம் இருக்கும், அங்கே வல்லமை இருக்கும். நம்ம நினைக்கிறது கிரீடம் தான் என்று நாம் விட்டுவிட முடியாது. அதற்கு பின்னாடி அதிகாரம் உண்டு, ஆளுகை உண்டு, வல்லமை உண்டு, துரைத்தனம் உண்டு. தேவன் தாவீதை துரைத்தனம் பண்ண, அதிகாரம் பண்ண, தேவ ஜனத்தை ஆளுகை பண்ண, தேவ ஜனத்திற்கு விரோதமான அந்தகாரங்களுக்கு விரோதமாக, பெலிஸ்தியர்களுக்கு விரோதமாக, தேவ ஜனத்துக்கு விரோதமான எல்லா பொல்லாப்பையும் ஜெயிக்க ஆண்டவர் தாவீதை அபிஷேகம் பண்ணினார். அவன் மேல் வல்லமை இறங்கினது. அதற்கு அவன் பாத்திரவானாக இருந்தான். அந்த அபிஷேகத்தை சுமக்க அவன் துதிக்கிறவனாக இருந்தான், தேவனை தேடுகிறவனாக இருந்தான், தாழ்மை உள்ளவனாக இருந்தான், தேவனோடு உறவாடி கொண்டிருந்தான். சங்கீதம் என்னும் புஸ்தகங்களை அவன் ராஜாவான பிறகுதான் எழுதினான் என்று நாம் சொல்ல முடியாது. அவன் ஆடுகள் மேய்த்து கொண்டு இருக்கும் பொழுதே தொடங்கியிருப்பான். துதி என்பது அவன் வாயில் இருந்தது. அவன் தேவனை இசையோடு துதித்து கொண்டே இருந்தான். அவன் இசைகளை மீட்கும் பொழுது, இசைகளை வாசிக்கும் பொழுது அந்த இசையில் உள்ள சத்தம் பிசாசை வெளியே கொண்டு வந்தது. சவுலுக்குள்ளே இருந்த பிசாஸ் ஆடினது. இட் ஆல் இன்விசிபிள் திங், கண்ணால் பார்க்க முடியவில்லை. பிசாஸ் எப்படியா வெளியே வந்தது? மியூசிக் வாசிக்கும் பொழுது எப்படி பிசாஸ் வெளியே வந்தது? மியூசிக்கில் என்ன இருந்துச்சு? அபிஷேகம் பெற்ற ஒருவன் இசை ஈற்றினால் அந்த இசைக்குள்ள தேவ மகிமை இறங்குகிறது. அபிஷேகம் உள்ள ஒருவன் தன்னுடைய சால்வையை எடுத்து அந்த சால்வையை யோர்தானில் அடித்த பொழுது அந்த சால்வையில் இருந்த அபிஷேகம் யோர்தானை பிளந்தது. எலிசா கையில் உள்ள அந்த டவல் பவர்ஃபுல்லா, அந்த டவலுக்குள்ள இருந்த அபிஷேகம் பவர்ஃபுல்லான்னு கேட்டால் அந்த அபிஷேகம் தான் பவர்ஃபுல். ஆனால் அபிஷேகம் டிரான்ஸ்ஃபர் ஆகுது.
எலிசாவுடைய அந்த டவலுக்குள்ளே இருந்தது எலியா மேலே இருந்து விழுந்த சால்வை. எலியா மேலே தேவன் வச்ச அபிஷேகத்தை அந்த டவலுக்குள்ளே கேரி பண்ணி, அந்த மேண்டல், அந்த சால்வைக்குள்ளே ஒரு அபிஷேகம் இருக்குது. அந்த அபிஷேகம் விலையேற பெற்றது. அது எல்லாருக்கும் கொடுக்கப்பட முடியாது. அது தேவனுக்காக நின்று அந்த எலிசாவுக்கு கொடுக்கப்பட்டது. ஸோ உண்மையாட்டே அபிஷேகம் என்றாலே கண்ணால் பார்க்க முடியாத ஒரு செயல்பாடு. ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை உங்களால் பார்க்க முடியும். பழைய ஏற்பாட்டில் ஒரு தைலத்தை தலையில் வச்சாங்க. அந்த தைலம் ஒரு அடையாளம் தான். அந்த தைலத்துக்குள்ள சில அருமையான வாசனை திரவியங்கள், எண்ணெய்கள்லாம் இருந்துச்சு. அது பூமியிலிருந்து எடுக்கப்பட்டது. அது ஒரு அடையாளம் தான். அந்த தலை 2 நாள், அந்த தலையில் உள்ள எண்ணெய் 2 நாள் குளித்தால் போய்விடும். 2 நாள் குளித்தவுடன் போகத்தக்கதான ஒரு எண்ணெயை தான் அவர் தலையில் ஊற்றுகிறாங்க. ஆனால் 2-3 நாளில் அந்த வாசனை எல்லாம் போன பிறகும் அந்த தாவீதை விட்டு போகாதது தான் இன்விசிபிளான, கண்ணுக்கு தெரியாத தேவனுடைய அபிஷேகம். அது தேவனுடைய அழைப்பு. இதை பற்றி சங்கீதம் 133 2வது வசனம் சொல்லுகிறது, அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கியின் மேல் இறங்குறதுமான நல்ல தைலத்துக்கும் ஏர்மோன் மேலும் சீயோன் மேலும் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாயிருக்கிறது. அங்கை கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். ஸோ தேவ ஜனமே, ஆரோன் மேலே வைக்கப்பட்ட அபிஷேகம் எண்ணெய் அபிஷேகம்தான். ஆனால் நம்ம பார்த்தது எல்லாம் எண்ணெய் எண்ணெய் எண்ணெய். ஒரு டப்பா எண்ணெய் எடுத்து தலையில் வச்ச அபிஷேகம் நம்ம நினைக்கிறோம். ஸோ அபிஷேகம் என்பது தேவனுடைய விருப்பம். அபிஷேகம் என்றாலே செப்பரேட்டட் திங்ஸ், பிரிக்கப்பட்ட ஒரு காரியம். ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே உள்ள எல்லா பொருட்களுமே அபிஷேகம் பண்ணப்பட்டது. அது ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே இருக்க வேண்டும் என்று அபிஷேகம் பண்ணப்பட்டது. ஆசரிப்பு கூடாரத்தில் உள்ள ஒரு சின்ன ஸ்பூனாக இருந்தாலும் சரி, ஒரு சின்ன கிளாஸாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் அபிஷேகம் பண்ணப்பட்டது. அது வேறு பிரிக்கப்பட்டது. அபிஷேகம் என்றாலே வேறு பிரிக்கப்பட்ட ஒரு செயல். அபிஷேகம் வந்தால் வேறு பிரிக்கப்படுவோம். அபிஷேகம் வந்தால் தேவனுக்காக வேறு பிரிக்கப்படுவோம். அபிஷேகம் என்றாலே உலகத்துக்கு உள்ளது அல்ல, அது தேவனுடையது. அது தேவனுடையவர்கள் மேலே வருது. அது தேவன் பயன்படுத்த போகிறவங்க மேலே அபிஷேகம் வருது. ஸோ தேவ ஜனமே, அபிஷேகம் என்றாலே ஒரு கிரீடம், ஒரு பதவி, ஒரு அதிகாரம். தேவன் ஏதோ ஒரு பர்பஸ் வைக்கிறாரு. இப்போது ஒரு உலகத்தில் நம்ம ஒரு வேலையில் சேரும் பொழுது ஒரு யூனிஃபார்ம் தராங்க, ஒரு பேட்ஜ் தராங்க, ஒரு வாலண்டியர் பேட்ஜ் தராங்க. ஏதோ ஒன்று அந்த கம்பெனியில் நீங்கள் வேலை செய்கிறதுக்கு ஒரு அடையாளம் கொடுக்குறாங்க. ஒரு டீச்சர்னா டீச்சர்னுடைய ஒரு யூனிஃபார்ம் இருக்குது. ஒரு பைலட்னா அந்த பைலட்னுடைய ஒரு யூனிஃபார்ம் இருக்குது, ஒரு பதவி இருக்குது. ஒரு நேவி, கடல் படையில் வேலை செய்கிறாங்கன்னா அதில் ஒரு யூனிஃபார்ம் இருக்குது. போலீஸ்னால் அதுக்கு ஒரு யூனிஃபார்ம் இருக்குது, ஒரு தொப்பி இருக்குது, ஒரு அதிகாரம் இருக்கிறது. இதே போல் அது ஏர்ஃபோர்ஸாக இருக்கட்டும், அது வாட்டர் ஃபோர்ஸாக இருக்கட்டும், அது சப்மரைன் ஃபோர்ஸாக இருக்கட்டும், அது எந்த லைனில் உள்ள ஃபோர்ஸாக இருக்கட்டும், ஈவன் ஒரு டீச்சர், ஒரு ஸ்கூல், ஒரு ஸ்டூடெண்ட், ஒரு காலேஜ், எல்லாத்திற்கும் ஒரு யூனிஃபார்ம் உண்டு, ஒரு ரூல்ஸ் உண்டு, ஒரு ரெகுலேஷன் உண்டு. நம்ம கடையில் போய் ஒரு கார் வாங்குகிறோன்னா அது திருட்டு காரா இல்லை நல்ல காரான்னு போலீஸுக்கு தெரியறதுக்காக, அது கவர்மெண்ட் அப்ரூவோடு தான் ஓடுதான்னு சொல்லுகிறதுக்கு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் உண்டு. ஒரு பைக்குக்கு கூட ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் உண்டு. நீங்கள் இந்தியாக்காரனான்னு சொல்லுகிறதுக்கு அதுக்கு ஒரு ஆதார் கார்டு இருக்குது. நீங்கள் இந்தியன் சிட்டிசன் சொல்கிறதுக்கு அடையாளம் உண்டு. தமிழ் பேசுகிறதோ இந்தியில் பேசுகிறதோ அல்ல, அது உங்கள் ஆதார் கார்டு. நீங்கள் வண்டி ஓட்டுறதுக்கு தகுதி என்றால் அது உங்கள் லைசன்ஸ் தான். நீங்கள் வண்டி ஓட்டுறதுக்கு தகுதின்னு அது சொல்லி காட்டுது. லைசன்ஸ் இல்லாமல் நீங்கள் எவ்வளோ தான் வண்டி ஓட்ட தெரிந்தவர்களாக இருந்தாலும் நீங்கள் ரோட்டில் வண்டி ஓட்டினால் அது தவறு. ஸோ இதே போல தேவச்சனமே, நமக்கு வேதத்தை குறித்து நிறையா தெரிந்தாலும், வேத பரம்பரையிலே நம்ம பிறந்திருந்தாலும், தேவனால் நம்ம அபிஷேகம் பண்ணப்படவில்லை என்றால் நம்மளால் பயன்பட முடியாது. ஏனென்றால் லூசிஃபருக்கும் வேத ஞானம் நிறையா இருந்தது. ஸோ வேத ஞானத்தினால நம்ம பயன்பட முடியாது. பரிசேயர்களை பாருங்கள், சதிசேயர்களை பாருங்கள், வேத பாரகர்களை பாருங்கள். அவங்க யாராவது தேவ சித்தத்தை புரிந்து கொண்டார்களா? தேவ சித்தத்தை புரிந்து கொள்ளுகிறதே தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் தான் அதை செய்ய முடியும். ஏன்னா இந்த வேத எழுத்துக்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியினால் எழுதப்பட்டது. பரிசுத்த ஆவியானவருடைய சிந்தை, பரிசுத்த ஆவியானுடைய எண்ணம்
அது ஒரு பரிசுத்த மனிதர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டு பவுலு, பேதுரு, யோவான், யாக்கோபு, யூதா, மத்தேயு, மார்க்கு, லூக்கான்னு சொல்லப்படுற தேவ மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்டு எழுதப்பட்டது. இதை எழுதின யாரும் தங்களுடைய எண்ணங்களை எழுதவில்லை, முழுக்க முழுக்க பரிசுத்த ஆவியின் எண்ணங்களை எழுதினார்கள். ஸோ அபிஷேகம் என்றாலே தேவனுக்காக பிரிக்கப்பட்ட ஜனத்திற்கு இல்லை ஒரு ஊழியருக்கு தலையில் வைக்கப்படுற ஒரு அடையாளம். இட் இஸ் எ சைன், இட் இஸ் எ சிக்னல், இட் இஸ் எ ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரம் ஹெவன், இட் இஸ் அப்பாயின்மெண்ட் ஃப்ரம் ஹெவன். நோபடி கேன் மோக் தெம். அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை மோக் பண்ண முடியாது, ஏன்னா தே ஆர் கால்டு ஃப்ரம் ஹெவன். அதனால தான் சவுல் பாவம் செய்த பொழுது கூட, அவர் பாவத்தை செய்து கொண்டிருந்த பொழுது கூட தாவீது அவரை தொடவில்லை. ஸ்டில் ஹி இஸ் இன் த ரெஜிஸ்ட்ரேஷன், ஸ்டில் ஹி இஸ் இன் த அப்பாயின்மெண்ட். அவர் ராஜாவாக இருந்த நேரத்தில் எந்த நேரம் கூட அவர் மனம் திரும்புகிறதற்கு வாய்ப்பு இருந்தது. அவர் தேவனை விட்டு பின்வாங்கினது உண்மைதான், அவர் பாவத்தில் இருந்தது உண்மைதான். ஆனால் ஒருவேளை உணர்வடைந்து விட்டால், அவர் தலையில் அபிஷேகம் இருந்ததுனால தாவீது சொன்னார், அபிஷேகம் பெற்ற ஒருவரை நான் கை போடுவதில்லை, நான் கொலை செய்வதில்லை, நான் ராஜ்யத்துக்கு வர்றதுக்கு ஒரு அபிஷேகம் பண்ணவனை கொன்று நான் வர வேண்டாம், தேவன் என்னை நடத்தும் பொழுது நான் வந்து விடுகிறேன் என்று சொல்லி அபிஷேகம் பெற்ற தாவீது அடக்கி கொண்டார். நம்ம நினைக்கிறோம் இன்னைக்கு அபிஷேகம் பெற்றவர்களுக்கு விரோதமாக நம்ம பேசக்கூடாதுன்னு சொன்ன உடனே நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நம்மளை எல்லாரும் கண்ட்ரோல் பண்ணுறாங்க, இவங்க பாவம் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, நம்ம பேசக்கூடாதுன்னு இவங்க எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறாங்க நம்ம நினைக்கிறோம். நம்ம பாவத்தை எடுத்து சொல்கிறதுனால தப்பு கிடையாது, ஆனால் பெர்சனல் அட்டாக், ஏன்னா அந்த மனுஷன் எப்போனாலும் மாறலாம். ஒருவேளை நம்ம ஒரு பெர்சனல் அட்டாக் பண்ணிடுவோம், ஒரு பாஸ்டரையோ இல்லை ஒரு பிலீவரையோ அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவர்கள் ஏதோ ஒரு தவறு பண்ணதுனால ஊரெல்லாம் எடுத்து இந்த சகோதரன் இந்த தப்பை பண்ணுறா நம்ம சொல்லிடுவோம். பட் அவங்க அனாயிண்டடாக இருப்பாங்க, அவங்க எப்போனாலும் மனம் திரும்பலாம். நம்ம என்ன செய்யலாம்னா, அந்த தனிப்பட்ட நபரை நம்ம தவறு செய்கிறாங்கன்னா கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்க வேண்டியது அவசியம்தான். பட் ஆனால் விரோதிக்கிறது, அந்த அழைப்புக்கு விரோதமாக பேசுறது, அதுதான் ஆபத்து. ஏன்னா தேவன் அவர்களை அழைத்து இருக்கிறாங்கன்னா அவங்க ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பற்றி ஆவியானவர் அவங்கள பயன்படுத்தி கொண்டு இருப்பார். அவங்க எந்த நாளும் பயன்படட்டும். தேவன் ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு பீப்புளை அபிஷேகம் பண்ணுறாங்க. ஆசரிப்பு பெட்டியை பண்ணும் பொழுது அந்த பெட்டியை எப்படி வர்ணிக்கணும்னு சொல்லி ஒரு விசேஷித்த விஸ்டம், ஒரு கிரேஸ், ஒரு அனாயிண்டிங் அந்த 2 பேர் மேலே வந்துச்சு. ஸோ தேவ பிள்ளைகள் ஆண்டவர் ஒவ்வொரு விஷயத்தில் அபிஷேகம் பண்ணி காரியத்தை பயன்படுத்துகிறார். ஆண்டவர் அபிஷேகம் பண்ணாமல் எந்த விஷயத்தையும் செய்ய மாட்டார். ஸோ அதற்கு அடையாளமாக நான் உங்களுக்கு தெளிவாக புரிய வைத்து விடுவேன். தேவ ஜனங்கள் தொடர்ந்து கேட்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஸோ தேவ ஜனங்கள் அனாயிண்டட் பீப்புளை நம்ம எதுக்கிறதுக்கு பதிலாக அவங்க ஒரு தப்பு செய்தால் அந்த தப்பை நம்ம சுட்டி காட்டணும். தாவீது ராஜா கூட அனாயிண்டடாகி அவர் வாழ்க்கையில் ஒரு தப்பு பண்ணிடுறாரு. அப்போ நார்த்தான் தீர்க்கதரிசி ஞானமாக போய் என்ன செய்கிறாரு, அந்த விஷயத்தை சொல்கிறாரு. அப்போ தாவீது மனம் திரும்பினார். ஒரு நாள் வருது, இவர் மனம் திரும்புகிறாரு. ஆனால் இவர் வாழும் பொழுது சவுல் தப்பு செய்த பொழுது தாவீதுக்கு அவர் தப்பை எடுத்து சொல்ல ஞானம் இல்லாமல் இருந்திருக்கலாம், அதனால் அவர் சொல்லலை. ஆனால் கூட உள்ளவங்க சொல்கிறாங்க அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுலை கொன்றுங்கன்னு சொல்லும் பொழுது அவர் கொல்லவில்லை. காட்ஸ் டைம் இஸ் பெஸ்ட், கர்த்தருடைய நேரம் சிறந்தது. நான் ஒரு அபிஷேகம் பண்ணவனை கொன்று நான் முன்னாடி வரணும்னு அவசியம் இல்லை. கர்த்தர் என்ன ராஜாவை அபிஷேகம் பண்ணார்னா அது எங்கனாலும் என்ன ராஜாவாக மாற்றுவார். இவரை கொன்று நான் இவர் ஊரில் தான் ராஜாவாக மாறணும்னு அவசியம் இல்லை என்று தாராளமாக சகித்து கொண்டார். ஸோ தேவஜனமே, அபிஷேகம் என்றால் ஒரு கிரீடம், அது கண்களுக்கு தெரியாத ஒரு கிரீடம். பழைய ஏற்பாட்டில் இந்த கிரீடத்தை குறித்து எப்படி இந்த கிரீடம் வருகிறது என்று நாம் தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த உலகத்தில், நம்ம உலகத்தில் வாழும் பொழுது அநேக கிரீடங்கள் இருக்கிறது. வெற்றியாளர்கள் பெறுகிற கிரீடம் உண்டு. அதை குறித்து ஸ்டெஃபானோஸ் என்று சொல்லுவாங்க. ஸ்டீஃபானோஸ் அப்படின்னு சொல்கிற பதத்தினுடைய அர்த்தம், இந்த உலகத்தில் உள்ள விளையாட்டு வீரர்கள், யுத்த வீரர்கள், அவர்கள் வெற்றி பெறும் பொழுது அவங்களுக்கு கொடுக்குற இந்த கிரீடத்துக்கு பேர் தான் ஸ்டீஃபானோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது ராஜாக்களுடைய தலையில் இருக்கிற கிரீடத்தை பற்றி சொல்கிறது டயாட்டோஸ் என்று சொல்கிறாங்க. இது சுத்த முத்துகளால், வைரங்களால் விலையேறப்பெற்ற
சொற்களுக்கு மிஞ்சின, விவரிக்க முடியாத, விலை கொடுத்து வாங்க முடியாத, அந்த தேசத்தையே வித்தாலும் வாங்க முடியாத அளவில் உள்ள வைரங்களை பதித்து தான் அந்த உலக ராஜாவுடைய தலையில் ஒரு கிரீடத்தை வைக்கிறாங்க. அது பேர் டயாட்டோஸ். ஆனால் எபிரேய பதத்தில் பழைய ஏற்பாட்டில் ஊழியர்களுடைய தலையில், அதாவது லேவியருடைய தலையில் இந்த கிரீடங்கள் வைக்கப்படவில்லை. ஊழியம் செய்தவர்களுடைய தலையில் எப்படிப்பட்ட கிரீடங்கள் வைக்கப்பட்டது என்றால், எபிரேய பதத்தில் நீசார் என்று சொல்லப்படுகிற பதத்தில் உபயோகப்பட்ட கிரீடங்கள் வைக்கப்பட்டது. அது பைபிள் டேம். இந்த கிரீடம் என்ன செய்யும் என்றால், லேவியராகமம் 21 2வது வசனம் சொல்லுகிறது. 12வது வசனத்தில் நம்ம வாஸ்தவம் அல்லவா, அதே வசனம் தான். நான் 2வது வசனம் சொன்னேன், 2வது வசனம் இல்லை. லேவியராகமம் 21:12 அதில் 2 கட்டளைகள் இருக்கு. இந்த அபிஷேக கிரீடம், இந்த நீசார்னு சொல்லப்படுகிற இந்த ஆவிக்குரிய அபிஷேகம் வந்துவிட்டால், நம்ம பாஷையில் சொன்னால் கர்த்தருடைய அபிஷேகம், இந்த அபிஷேக தைலம் நம்ம தலையில் வந்துட்டா, பழைய ஏற்பாட்டில் என்ன செய்யணும்னு ஆண்டவர் விரும்பினாருன்னு நீங்கள் இதில் பார்த்துடலாம். 12வது வசனம் சொல்லுது, பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்து புறப்படாமலும். அப்படின்னா ஆசாரியர்கள் பரிசுத்த ஸ்தலத்தில் வேலை செய்யணும். அதை விட்டுட்டு அவங்க ஊரில் போய் வேற ஏதாவது வேலை செய்தோ இல்லை உலகத்தான போல வாழ முடியாது. நம்பர் 2, தன் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்காமலும் இருப்பானாக. பரிசுத்த குலைச்சலை உண்டு பண்ணிடக்கூடாது. நீங்கள் நல்லா யோசித்து பாருங்க. ஏலியினுடைய பிள்ளைகள் பரிசுத்த குலைச்சலை உண்டாக்கினார்கள், அவர்கள் அழிந்து போனார்கள். ஆரோனுடைய பிள்ளைகள் அழைக்கப்பட்டவர் தான், அபிஷேகம் பண்ணப்பட்டவர் தான். ஆனால் அவருடைய பிள்ளைகள் அந்நிய அக்கினியை எடுத்துக்கொண்டு வரும் பொழுது 2 பேரும் மரித்து போய் விட்டார்கள். ஆண்டவருக்கு யார் என்று பார்க்க முடியாது. ஆண்டவர் கட்டளை எழுதினால் அது கட்டளை தான். ஆசாரிப்பு கூடாரத்தை கொண்டு போகும் பொழுது, அந்த ஆசாரிப்பு பெட்டியை, அந்த தேவனுடைய பிரமாணமுள்ள பெட்டியை கொண்டு போகும் பொழுது அந்த மாடு லைட்டாக மிரண்டதுனால ஊசாயின்னு சொல்லப்படுகிற அந்த நபர் நல்லது தான் செய்ய போனார். ஆனால் அந்த நபர் அந்த பெட்டியை தொடக்கூடாது, ஆசாரியர்கள் தொட வேண்டும். அவர் மாறி தொட்டதுனால அவருடைய உயிர் போய்விட்டது. ஸோ அபிஷேகம் சொல்லப்படுகிறது, அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் செய்ய வேண்டிய சில வேலைகள் உண்டு, அதை மற்றவர்கள் செய்ய முடியாது. இது பழைய ஏற்பாட்டில் உள்ள விஷயம். புதிய ஏற்பாட்டிலையும் நாம் வரப்போகிறோம், புதிய ஏற்பாட்டை பற்றியும் பார்க்க போகிறோம். ஸோ அபிஷேகம் என்றாலே அது ஒரு கிரீடம், அதற்குள்ள ஒரு மேன்மை இருக்குது, அதுக்குள்ள ஒரு வல்லமை இருக்குது. கிரீடம் என்றால் என்ன? கிரீடம் உள்ள ராஜாவை பார்த்தால் புரிந்து கொள்ள வேண்டும், ஆளுகையில் உள்ளவன். ஆம் தேவ ஜனமே, மற்றொரு ராஜ்யத்தை அந்த ராஜா போய் கைப்பற்றினால் அந்த ராஜா எதிர்நாட்டு ராஜாவை அடிமையாக மாற்றுவான். அவன் தலையில் உள்ள கிரீடத்தை எடுத்து விடுவான். அந்த ராஜா அதற்கு பிறகு இந்த நாட்டின் வேலைக்காரனாகவோ இல்லை ஏதோ ஒரு சாதாரண ஒரு குடிமகனாக மாற்றப்படுவான். இரக்கம் கிடைத்தால் அரண்மனையில் ஏதாவது ஒரு வேலை ஏதாவது கொடுக்கப்படும். ஸோ இந்த ராஜா மற்றொரு ராஜாவை எதிர்த்து போனால் அந்த ராஜாவுடைய தலையில் உள்ள கிரீடத்தை எடுத்து வெற்றியில் வென்று அவனை ஒரு சாதாரண மனிதனாக மாற்றுகிறான். அப்படி என்றால் தலையில் கிரீடம் இருந்தால் ஆளுகையில் உள்ள ஒரு கட்சி, நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, இது ரூலிங் பார்ட்டி, எதிர்கட்சி இருக்கும். எதிர்கட்சியும் வல்லமை உள்ளது தான். ஆனால் ஆளுகையில் இருக்கிற நிகழ்கட்சி இருக்கு பார்த்தீங்களா, இப்போ ப்ரெசண்டாக இருக்குது இல்லை, அதுதான் கிரீடம் உள்ள கட்சி. நமக்கு இந்த பொலிட்டிஷியனை வைத்து ஈஸியாக புரிந்து கொள்ளலாம். ஆளுகையில் உள்ள கட்சி இருக்குது, எதிர்கட்சி இருக்குது. எதிர்கட்சியில் உள்ளவங்க பவர் இல்லாமல் இருக்கிறாங்க, ஆளுகையில் உள்ளவங்க பவரில் இருக்கிறாங்க. 2 பேருமே பொலிட்டிஷியன் தான், 2 பேருமே சீஃப் மினிஸ்டர்ஸ் தான். ஆனால் யார் ஆளுகையில் இருக்கிறாங்களோ அவங்க தலையில் கிரீடம் இருக்குது. ஆளுகை இல்லாதவங்க கையில் இப்போ அதிகாரம் இல்லை, பவர் இல்லை. ஸோ அதிகாரம் இருக்குது, பவர் இல்லை. அதிகாரம் என்றால் 2 பேருமே சீஃப் மினிஸ்டர்ஸ். நான் சொன்னது போல் ஒரு ராஜா இன்னொரு ராஜாவை கைப்பற்றும் பொழுது கைப்பற்றின ராஜாவுடைய தலையில் கிரீடம் இருக்கும். ஆனால் கைப்பற்றப்பட்ட, அதாவது அவனை அடிமையாக கொண்டு வந்த ராஜா இருக்கார் பார்த்தீங்களா,
அதாவது ஒரு ராஜா அடிமையாகிறாரு பார்த்தீங்களா, இன்னொரு இடத்துல போய் இந்த நல்ல ராஜா, இந்த மகிமையான ராஜா யுத்தம் பண்ணி ஜெயிக்கிறாருல, அவர் அடிமையாக பிடிச்சிட்டு வர்ற ராஜாவுடைய தலையில் உள்ள கிரீடத்தை எடுத்துருவாங்க. கிரீடம் எடுக்கப்பட்டதிலிருந்து வல்லமை எடுக்கப்பட்டது. லூசிஃபருக்கும் இதுதான் நடந்துச்சு. அவன் தலையில் உள்ள கிரீடத்தை எடுத்துட்டார். அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான், ஆனால் அபிஷேகத்திலிருந்து விழுந்ததுனால அந்த பரிசுத்த அபிஷேகம் செயல்படவில்லை. அவன் கெட்டவனாக மாறிவிட்டான். ஸோ அபிஷேகத்தை இழந்தா கெட்டவனாக மாறுவோம். சவுளுடைய தலையில் உள்ள அபிஷேகத்தை சவுல் இழந்த பொழுது அவனுடைய தலை விக்கிரங்களுக்கு முன்பாக வெட்டப்பட்டு வைக்கப்பட்டுச்சு. என்னைக்குமே இந்த அபிஷேகம் உள்ள தலையில் உள்ள கிரீடத்தில் உள்ள அந்த நபர்கள் தோக்கப்படுவதே கிடையாது. ஆனால் தேவனை விட்டு பிரிந்தால் அவர்களுடைய தலை தெருவில் வைக்கப்படுகிறது. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. சவுல் அபிஷேகம் பண்ணப்பட்ட தலையை எங்க தெரியுமா வைக்கப்பட்டுச்சு? விக்கிரங்களுக்கு முன்னாடி வைக்கப்பட்டுச்சு. எப்பேற்பட்ட தலை! அபிஷேகம் பண்ணப்பட்ட தலை, ராயல் கிரீடம் இருந்த தலை. அந்த அபிஷேகத்தை இழந்ததுனால விக்கிரங்களுக்கு முன்னாடி வைக்கப்பட்டுச்சு. ஸோ அபிஷேகம் இழக்க வாய்ப்பு இருக்கிறது, அபிஷேகத்தை இழக்கக்கூடாது. ஸோ அபிஷேகம் உள்ளது பவர் உள்ளவங்க, மீன்ஸ் கிரீடம் உள்ளவர்களால் ஆளுகை செய்ய முடியும். அவர்கள் வார்த்தையில் வல்லமை உண்டு. அதே நேரம் கிரீடத்தை இழந்த அடுத்த ராஜாவுக்கு பவர் கிடையாது. அவன் ராஜா தான், ஆனால் கிரீடத்தை இழந்ததுனால அவனுக்கு பவர் கிடையாது. எதிர்கட்சிகளை பாருங்கள். எதிர்கட்சியில் உள்ளவங்களும் சீஃப் மினிஸ்டராக இருப்பாங்க, பிரைம் மினிஸ்டராக இருப்பாங்க. பட் அவங்க ஆளுகையில் இல்லாததுனால அவங்க சொல் எடுபடாது. பார்லிமெண்ட்டில் எடுபடாது, எங்கேயுமே எடுபடாது. ஏன்னா அவங்க 5 வருஷம் எதிர்கட்சி தலைவராக தான் இருக்க முடியுமே தவிர ஆளும் கட்சியில் இல்லை. ஸோ இதே போல தேவஜனமே, உங்கள் தலையில் அபிஷேகம் வந்துட்டுனா உங்களுக்குள்ள பவரும் வந்துடுது. ஸோ பழைய ஏற்பாட்டின் அபிஷேகம் எப்படிப்பட்டது, புதிய ஏற்பாட்டின் அபிஷேகம் எப்படிப்பட்டது என்பதை நாம் பார்க்க போகிறோம். பார்த்துவிட்டு இந்த செக்ஷனை நம்ம முடிப்போம். அடுத்தது இந்த அபிஷேகத்தை எப்படி நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நாம் அடுத்த செக்ஷனில் பார்ப்போம். ஸோ இந்த அபிஷேகம் பழைய ஏற்பாட்டில் எப்படி இருந்துச்சு, புதிய ஏற்பாட்டில் எப்படி இருந்துச்சுன்னு ஒரு அருமையான வசனத்தை வாசிக்கிறேன். இதனுடைய தொடர்ச்சியை நம்ம அடுத்த செக்ஷனில் பார்க்கலாம். ஸோ தேவ ஜனங்கள் எல்லாரும் அடுத்த செக்ஷனை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். யாத்ராகமத்தில் நம்ம பார்க்கும் பொழுது 30வது அதிகாரத்தில் 22, 23, 24, 25 இந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது பழைய ஏற்பாட்டில் உள்ள அபிஷேகம் எப்படி செய்யப்பட்டது என்று அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் மோசையை பார்த்து சொல்றாரு, பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி, மேன்மையான சுகந்த வர்க்கங்களாகிய சுத்தமான வெள்ளைப்போளத்தில் பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கலின்படி 500 சேக்கல் எடையும், நம்பர் 2 சுகந்த கருவாப்பட்டை இலையில் அதில் பாதியாகிய 250 சேக்கல் எடையையும், 3 சுகந்த வசம்பில் 250 சேக்கல் எடையும், 4 லவங்கப்பட்டையில் 500 சேக்கல் எடையையும், 5 ஒலிவ எண்ணெயில் 1 கூட எண்ணெயும் எடுத்து அதனால் பரிமள தைலக்காரன் செய்வது போல கூட்டப்பட்ட பரிமள தைலமாகிய சுத்தமான அபிஷேக தைலத்தை உண்டு பண்ணுவாயாக. அது பரிசுத்த அபிஷேக தைலமாய் இருக்க கடவது. அந்த அபிஷேக தைலத்தினால ஆசரிப்பு கூடாரத்தில் உள்ளதையும் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு உள்ள எல்லா காரியத்தையும், ஆசரிப்பு வேலையை செய்கிற ஆரோனையும் இந்த பரிசுத்த அபிஷேக தைலத்தினால பரிசுத்தப்படுத்தி அவங்கள அபிஷேகம் பண்ணு என்று அந்த சாப்டர்ல அழகாக போட்டிருக்கிறது. இது பழைய ஏற்பாட்டின் அபிஷேகம். தேவ ஜனமே, இந்த பழைய ஏற்பாட்டின் உள்ள அபிஷேகம் 5 விதமான பொருட்களினால், பூமியிலிருந்து எடுக்கப்பட்ட பொருட்களினால் உண்டாக்கப்பட்டது. ஆனால் புதிய ஏற்பாட்டின் அபிஷேகம் அப்படிப்பட்டதல்ல. பழைய ஏற்பாட்டினுடைய அபிஷேகமும் பலனுள்ளது தான். ஆனால் அது பூமியில் உள்ள மண்ணினால் விளைகிற 5 விதமான கந்தகங்களும் அருமையான வாசனை திரவியம் கொண்ட சில பட்டைகளாலும் சில எண்ணெயினாலும் அது உருவாக்கப்பட்டது. அதனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பொருள் எல்லாம் பரிசுத்தமானது. அது தேவனுக்காக பிரிக்கப்பட்டது. அபிஷேகம் என்றாலே ஒரு எண்ணெயினால் உருவாக்கப்படுகிற ஒரு கிரீடம். தலையில் எண்ணெய் வைக்கப்படும், அவர்கள் மேலே ஒரு அழைப்பு உண்டாகும்.
அந்த எண்ணெய் குளிக்கும் பொழுது போய்விடும். ஆனால் அந்த எண்ணெயினால் வைக்கப்பட்ட அந்த அழைப்பு, தேவன் வைத்த அழைப்பு அவன் தலையில் தங்கும். எத்தனை நாள் தான் இந்த எண்ணெய் அவன் தலையில் இருக்கும்? மிஞ்சி போனால் 1 வாரமோ 2 வாரம் வேணா இருக்கலாம். அந்த எண்ணெய் போனாலும் அந்த வாசனை இருக்கும். அந்த நாட்களில் நம்ம தேய்க்கிற மாதிரி நிறைய சோப்புகள்லாம் இல்லாததுனால தலையில் அந்த எண்ணெயின் வாசனை இருக்கலாம். ஆனால் அந்த எண்ணெய் போனாலும், எண்ணெய் தலையிலிருந்து மங்கினாலும், குளிக்கும் பொழுது அது தண்ணியோடு தண்ணியாக கலந்து போனாலும், பழையபடி எண்ணெய் இல்லாமல் அவன் தலை மாறினாலும் அவன் மேலே வைக்கப்பட்ட அந்த அழைப்பு மாறாது. இதுதான் அபிஷேகம். புதிய ஏற்பாட்டின் அபிஷேகம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது விண்ணிலிருந்து உண்டான அபிஷேகம். பழைய ஏற்பாட்டின் அபிஷேகம் மண்ணிலிருந்து 5 பொருட்களினால் எடுக்கப்பட்ட அபிஷேகம். புதிய ஏற்பாட்டின் அபிஷேகம் 2 பொருள்னால் வானத்தில் இருந்து இறங்கின அபிஷேகம். வசன ஆதாரத்தோடு பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10வது அதிகாரம் 38வது வசனம் சொல்லுகிறது, நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். எதனால் அபிஷேகம் பண்ணினார்? பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும். இதனால என்ன நடந்துச்சு? தேவன் அவரோடனே கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். ஆம் தேவ ஜனமே, அபிஷேகம் வந்துட்டு இயேசுவுக்கு மேல. ஏன்னா அது இயேசுவாகவே இருந்தாலும் மனுஷனா வந்ததுனால மனுஷனுக்கு தேவையானதை அவர் பெற்று கொண்டுதான் ஆகணும். என்னதான் அவர் தேவகுமாரனா இருந்தாலும் there is a rules. இந்த உலகத்தில் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறதுக்கு ரூல்ஸ் உண்டு. அதனால தான் இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை செய்து முடித்தார். அவர் ஒரு தேவனாய் இருக்க அவர் ஏன் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வேண்டும்? அவர் ஒரு தேவனாய் இருக்க அவர் ஏன் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும்? அவர் ஒரு தேவனாய் இருக்க ஒரு மனுஷனுடைய குமாரனாக ஏன் பிறக்க வேண்டும்? ஏன் மரியாளுடைய கர்ப்பத்தில் வர வேண்டும்? ஏன் அவர் சாப்பிட வேண்டும்? ஏன் தண்ணி கொடுக்க வேண்டும்? ஏன் அவருக்கு உடம்பில் பலவீனங்கள் வர வேண்டும்? ஏன் டயர்டாக வேண்டும்? ஏன் தூங்க வேண்டும்? ஏனென்றால் என்னதான் அவர் இறைக்குமாரனாக தேவகுமாரனாக இருந்தாலும் மற்றொரு பக்கம் அவர் மனுஷ ரூபம் எடுத்ததனால் மனுஷன் பட வேண்டிய எல்லா பாடுகளையும் பட்டாரு. வேதம் சொல்லுகிறது, இயேசு நம்மை போல் சோதிக்கப்பட்டார். அதனால்தான் அவர் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டாராம். அவர் அடிமையின் ரூபம் எடுத்ததுனால மனுஷன் போக வேண்டிய எல்லா பாதையிலும் அவர் போனார். வியாதினா என்னன்னு தெரியும், மாம்ச போராட்டம்னா என்னன்னு தெரியும், பலவீனங்கள்னா என்னன்னு தெரியும். நம்மை போல பாடுபட்டார். ஸோ தேவஜனமே, இயேசுவும் அபிஷேகம் பண்ணப்பட்டது காரணம் அவர் மனுஷன் என்ற போர்வையில் வந்ததுனால மனுஷனுக்கு என்னெல்லாம் தேவையோ அதை தேவன் இயேசுவுக்கும் கொடுத்தார். ஸோ தேவ ஜனமே, இயேசு 2 விஷயத்தினால் அபிஷேகம் பண்ணப்பட்டார். அந்த 2 விஷயம் இந்த பூமியில் கிடைக்காது. அந்த 2 விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். God anointed Jesus of Nazareth with the Holy Spirit and power. புதிய ஏற்பாட்டின் அபிஷேகத்தில் 2 இருக்குது. ஒன்று ஹோலி ஸ்பிரிட், இன்னொன்று பவர். புதிய ஏற்பாட்டின் அபிஷேகத்துக்குள்ள மறைந்திருக்கிறது பரிசுத்த ஆவியானவரும் வல்லமையும். ஸோ தேவ ஜனமே, வேதத்தில் அபிஷேகம் இருக்குதா என்றால் அபிஷேகம் இருக்குது. அபிஷேகம் பெற வேண்டுமா என்று கேட்டால் அபிஷேகம் பெற வேண்டும். அதை எப்படி பெற வேண்டும்? அதனால் என்ன நடக்குது? அதை பெற்றுக்கொண்டால் நம்ம லைஃப்பில் என்ன நடக்கும்? பழைய ஏற்பாட்டில் உள்ள அபிஷேகத்தை பார்த்தோம், புதிய ஏற்பாட்டில் உள்ள அபிஷேகத்தை பார்த்தோம். ஆனால் பழைய ஏற்பாட்டில் உள்ள அபிஷேகம் குறிப்பிட்ட மக்களுக்கு தான். ஆனால் புதிய ஏற்பாட்டில் உள்ள அபிஷேகம் யாருக்கெல்லாம் கிடைக்கும் எல்லாம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ தேவஜனமே, இன்றைக்கி நம்ம பார்த்தது அபிஷேகம்னா என்ன, வேதத்தில் அதை பற்றி என்ன சொல்லியிருக்குது, பழைய ஏற்பாட்டில் உள்ள அபிஷேகம் எப்படிப்பட்டது, புதிய ஏற்பாட்டில் உள்ள அபிஷேகம் எப்படிப்பட்டது நம்ம பார்த்துருக்கிறோம். இன்னும் சம்மரைஸ் பண்ணி நான் சொல்லுகிறேன். பழைய ஏற்பாட்டில் 5 விதமான பொருட்கள் மண்ணிலிருந்து விளைந்ததை எடுத்து அதில் உள்ள எண்ணெயை எடுத்து அவர்கள் ஒரு எண்ணெயை செய்கிறார்கள். அந்த 5 விதமான பொருட்களினால் உண்டான எண்ணெய் தான் அபிஷேக தைலமாக மாறினது. அதை மனிதர்கள் தலையில் வைத்த பொழுது அவர்களுக்குள்ளாக தேவ அழைப்பு வந்தது.
அவர்கள் பரிசுத்தமாக்கப்பட்டார்கள், வேறு பிரிக்கப்பட்டார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டில் உள்ள அபிஷேகத்தை பற்றி சொல்லும் பொழுது அதுவும் ஒரு கிரீடம் தான். ஆனால் அதுக்கு எந்த எண்ணெயும் தலையில் வைக்க வேண்டிய ஒரு அவசியம் இல்லை. அது ஆவியானவருடைய நடத்துதல் படி வியாதியஸ்தர்கள் மேலே எண்ணெயை வைக்கணும்னு ஆண்டு சொல்லியிருக்கிறாரு. ஸோ ஆண்டவருடைய நடத்துதல். பட் ஆனால் இயேசுக்கு தலையில் யாரும் கை வைத்து இயேசு அபிஷேகம் பெற்றதாக நம்ம வாசிக்கவில்லை. இயேசு கிறிஸ்துவுக்கு ஞானஸ்நானம் பெறும் பொழுது ஒரு மனிதர், யோவான் என்ற ஸ்நானகர், கை வைத்த பொழுதுதான் ஞானஸ்நானம் கொடுக்கப்பட்டது. ஆனால் இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறுகிறதற்கு டெய்லியும் ஒரு பாஸ்டர் கீழே, ஒரு சர்ச்சில் ஒரு பாஸ்டர் கீழே போய் தலையை காட்டணும் என்ற அவசியம் இல்லை. ஆனால் ஞானஸ்நானம் எடுக்கிறதற்கு ஒரு பாஸ்டருடைய உதவி நமக்கு நிச்சயமாக தேவை. தேவனை அறிந்த ஒரு தேவ மனிதன் நமக்கு ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டும். அதே போல பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்திற்கும் கம்பல்சரி ஒரு தேவ மனுஷன் நம்ம தலையில் கை வைக்க வேண்டுமா என்று கேட்டால் அது கம்பல்சரி கிடையாது. பட் வைக்கவும் செய்யலாம். பைபிளில் பவுல் சொல்லுகிறாரு, நான் உன் மேல் கைகளை வைத்த பொழுது உனக்கு உண்டான ஆவிக்குரிய வரங்களை குறித்து அதை அனல் மூட்ட நீ ஜாக்கிரதையாயிரு, நீ கவனமாயிருன்னு தீமோத்திக்கு பவுல் சொல்கிறார். ஸோ கைகளை வைக்கும் பொழுது இம்பார்ட்டேஷன் நடக்குது, அபிஷேகம் கடந்து செல்லுது. அப்போஸ்தலர் 19 கூட நீங்கள் பார்க்கலாம், சீசர்களை போய் கைகளை வைத்த பொழுது ஜனங்கள் அபிஷேகம் பெற்றார்கள், ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள், பரிசுத்த ஆவியினால் நிரம்பினார்கள், தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். கைகளை வைக்கிறதுனாலையும் தேவனுடைய மகிமை கடந்து செல்லுது. இதை பார்த்துட்டு ஒரு மனுஷன் என்ன செஞ்சான், எப்பா இவர் கை வைத்தாலே பரிசுத்த ஆவியானவர் இறங்குறாருன்னு சொல்லிட்டு அதை பணத்தை கொண்டு வாங்கலாம்னு நினச்சான். ஆனால் அவனுடைய பணம் நாசமாகிவிடும் என்று தெரிந்தவுடன், அவன் வாழ்க்கையை நாசமாகிவிடும் தெரிந்தவுடன், தேவனுடைய வல்லமையை பணத்தை கொண்டு வாங்க முடியாதுன்னு தெரிந்தவுடன் அவன் ஓடிவிட்டான். ஸோ தேவஜனமே, கை வைத்தும் அபிஷேகம் சிலருக்கு கிடைக்குது. சில ஊழியர்கள் கை வைத்து ஜெபித்துட்டு வருவாங்க. அப்போ என்ன நடக்குதுன்னா, அவங்களுக்குள்ளாடி ஒரு இம்பார்ட்டேஷன், ஒரு பகர்ச்சைன்னு சொல்லுவாங்க, இங்கே உள்ளது அங்கே நிரப்புது. அதாவது தேவனுடைய அபிஷேகம் ஒரு மனுஷன் மேலே இருக்கும் பொழுது அது அடுத்த நபருக்கு பாஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. அதில் அல்ல தேவ மனிதர்கள் தொடும் பொழுது அது நடக்குது. தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு தேவ மனிதன் தொடும் பொழுது அது எண்ணெயை வைத்தும் தொடலாம், எண்ணெய் வைக்காமலையும் தொடலாம். ஆனால் புதிய ஏற்பாட்டில் அப்படி ரூல்ஸ்லாம் கிடையாது. அது ஆவியானவருடைய நடத்துதல். அப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு மேலே ஒரு அபிஷேகம் இருந்தது. அது பரிசுத்த ஆவியின் வல்லமையும் அது பரிசுத்த ஆவியானவரும் தான் சேர்ந்தது தான் அனாயிண்டிங். புதிய ஏற்பாட்டின் அபிஷேகம் பரலோகத்திலிருந்து வந்தது. அது மண் உலகத்திலிருந்து வரவில்லை, அது விண்ணுலகத்திலிருந்து வந்தது. பழைய ஏற்பாட்டின் அபிஷேகம் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டது. புதிய ஏற்பாட்டின் அபிஷேகம் விண்ணிலிருந்து வந்தது. ஸோ நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, பழைய ஏற்பாட்டின் அபிஷேகத்துக்குள்ள 5 விதமான உலக பொருள் இருந்தது. புதிய ஏற்பாட்டின் அபிஷேகத்துக்குள்ளாடி 2 விதமான பரலோக பொருள் இருக்குது. அது பரலோக நபர்கள். ஒன்று பரிசுத்த ஆவியானவர், இன்னொன்று வல்லமை. ஸோ வல்லமை என்பது தேவனுடைய வார்த்தை தான். ஸோ தேவனுடைய வார்த்தையும் வல்லமை இணைந்திருக்கு. ஸோ தேவ ஜனமே, தேவனுடைய வார்த்தை அது தெய்வமாக இருக்குது. ஸோ தேவனுடைய வல்லமையும் பரிசுத்த ஆவியானவரும் நமக்குள்ளே வரும் பொழுது நம்ம அபிஷேகம் பண்ணப்படுகிறோம். ஸோ இதனால் என்ன நடக்கும், இதை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும், இதையெல்லாம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார் நான் விசுவாசிக்கிறேன். ஸோ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறது, நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறது ஸ்பிரிச்சுவல் WF ஆவிக்குரிய ரகசியங்களை குறித்த சேனலை நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. எல்லா செவ்வாய்க்கிழமையும் எல்லா வியாழக்கிழமையும் அருமையான நிகழ்ச்சிகளை நாங்கள் உங்களுக்காக வெளியிடுகிறோம். 9 மணி அளவில் தேவச்சனங்கள் கேட்டு புரோஜனப்படுமாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இது உங்களுக்கு புரோஜனமாக இருந்தால் அனைவருக்கு ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் வேறு வீடியோவில் சந்திக்கலாம். God bless you.